உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தாங்க பிடிச்சி வச்சுக்கணும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அசால்ட்டாக உதறி தள்ளிட்டு, அதை ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கிட்ட இருக்கிற போது அதோடைய மதிப்பு தெரியாது, அது நம்ம கைவிட்டு போன பிற்பாடு தான் அதோடைய மதிப்பு தெரியும் அப்படிம்பாங்க. அது பொருள் மட்டும் இல்லைங்க, உறவுகளும் அப்படித்தான். உறவுகளும் வந்து பக்கத்தில் இருக்கிற போது அதோடைய மதிப்பெல்லாம் தெரியாது. அது நம்மளை விட்டு நம்மளுக்கு இல்லைன்னு போகிற போது தான் அதோடைய மதிப்பே தெரியும். அதனால் அந்த வாழ்க்கைங்கிறத நீங்கள் தான் பிடிச்சி வச்சுக்கணும். அதை விட்டுட்டு என்ன தான் ஜாதகத்தை பார்த்து பொருத்தம் பார்த்து எங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சாங்கன்னே தெரியல. என்னங்க பொருத்தம் பார்த்தாங்க? ஜோசியம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் 8 பொருத்தம் இருக்குன்னாங்க, 7 பொருத்தம் இருக்குன்னாங்க. பையனுடைய ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குது, நல்ல பையன், அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. கடைசியில் நான் இப்படி கஷ்டப்படுறேனுங்க. புலம்பி பிரயோஜனமே கிடையாது. டைவர்ஸ் ஏன் ஆகுது, விவாகரத்து ஏன் ஆகுது அப்படிங்கிறதுக்கு இந்த பதிவில் நான் சொல்கிறேன், கேளுங்க. வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிடர் ஜோதிமணி திருப்பூரில் இருந்து பேசணுங்க. மருதமலை ஜோதிட நிலையம் ஆன்மீக சகோதர சகோதரர்களுக்கு எனது பணிவார்ந்த வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டைவர்ஸ் ஆகுது இல்லையா? திருமணமாகி ஒரு வருஷம் இருந்திருப்பாங்க, வயிற்றில் குழந்தையோடு அப்படியே திரும்பி வந்துடுவாங்க. அந்த ஒரு வருஷத்தில் வயிற்றில் குழந்தை இருக்கும், வந்துடுவாங்க. இல்லைன்னா அம்மா வீட்டுக்கு பிரசவத்துக்கு வருவாங்க, போகவே மாட்டாங்க. அவர் அப்படியே விட்டு போட்டு போயிடுவார், அவ்வளோதான், முடிஞ்சு. இல்லைன்னா 2 குழந்தையாகும், ஒரு 3 வருஷம் 5 வருஷம் வாழ்ந்துட்டுருப்பாங்க, வந்துடுவாங்க, திரும்பி போக மாட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஜாதகமெல்லாம் நல்லா தாங்க இருக்குது. ஜாதகம் பார்த்தா நல்லா தான் இருக்குது. பொண்ணுடைய ஜாதகத்துலேயும் நல்லா இருக்குது. பெண் நல்ல பொண்ணு, பெண்ணுடைய ஜாதகம் பார்த்தோம் நல்லா இருக்குது. பையனுடைய ஜாதகம் பார்த்தோம், பையனும் நல்லவர். எந்த ஒரு தப்பான விஷயத்துக்கும் போக மாட்டார். தப்பான விஷயம் அப்படின்னா அடிதடி சண்டைக்கு வீண் அடிதடி சண்டை பண்ண மாட்டார். அடுத்தது பீடி சிகரெட்டு தண்ணி இந்த மாதிரி எதுக்கும் போக மாட்டார். நல்ல உரையாக வேலை உண்டு அவர் உண்டுன்னு இருக்கிறவர். இப்படி ஒரு நல்ல ஒரு மனுஷர் தாங்க. ஆனால் பொண்ணு இப்படி திரும்பி வந்துருச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னீங்கன்னா, ஜாதகம் பார்க்கும் பொழுதே, உங்களுக்கு பொருத்தம் பார்க்கும் பொழுதே ஜோதிடர்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இவங்க வாழ்க்கையில் கஷ்டப்படுற போது அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை, என்ன தான் பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணி வச்சாங்களோ, என்ன தான் வந்து ஜாதகம் பார்த்து திருமணம் பண்ணி வச்சாங்களோ, ஜோசியமே பொய்யுங்க. ஜோசியம் எப்படிங்க பொய்யாகும்? ஜோசியம் எப்படி பொய்யாகும்? யுகம் யுகமாக ஜோசியம் இருந்துகிட்ருக்கு, ஜோதிடம் இருந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு யுகத்திலையும் ஜோதிட ரீதியாக வரும் பிரச்சனைகளை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டு வாழ்ந்தவர்களுடைய பதிவுகள் ஏடுல இருக்குது. மகாபாரதத்தை எடுத்து பாருங்க, அங்கே வர்ற ஜோதிடத்தை எப்படி அவங்களுக்கு வர்ற கஷ்டத்தை எப்படி வந்து அவங்களுக்கு சாதகமாக மாற்றிட்டாங்க அப்படின்னு. ராமாயணத்தை எடுத்து பாருங்க, நிறைய இதிகாசங்களில் பாருங்க, எல்லா இதிகாசத்துலேயும் ஜோதிடம் இருக்குது. ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சதல்ல, சித்தர்கள் கண்டுபிடித்தது. யவன காவியம், ஜாதக சிந்தாமணி, ஜாதக அலங்காரம், இதில் வர்ற அந்த ஜோதிடங்கள் எல்லாமே வந்து சித்தர்களுடைய ஏடுகளில் இருந்து எடுக்கப்பட்டு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கிற போது எப்படிங்க ஜோதிடம் பொய்யாகும்? அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ஜோதிடம் எப்படிங்க உங்கள் வாழ்க்கையில் பொய்யானதை கொடுக்கும்? உங்கள் திருமணம் எப்போ உங்களுக்கு வந்து, உதாரணத்துக்கு ஒரு ராசியை சொல்கிறேன். உதாரணத்துக்கு வந்து சதய நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க, இது உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் இந்த மாதிரி வாழ்க்கைன்னு எடுத்துட்டாலே 1008 பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? 1008 இல்லை, லட்சக்கணக்கான பிரச்சனை இருக்கும். உதாரணத்துக்கு சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க. சதய நட்சத்திரம் அப்படிங்கிறது ராகுடைய நட்சத்திரம். நட்சத்திரத்தில் பிறக்கிற போது உங்களுக்கு வயது ஒரு 12 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 12 வயசு மட்டும் ராகுடைய நட்சத்திரம் இருக்குது. அடுத்தது குரு திசை வரும். குரு திசை வந்து 16 வருஷம். கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு 28 வயசு மட்டும் குரு திசை நடக்கும். உங்களுக்கு ஒரு 25 வயசுங்கிற போது உங்களுக்கு திருமணம் நடக்கும். 22, 23லேயே திருமண பேச்சு எடுத்துருவாங்க. இது ஆணுடைய ஜாதகம்னு வச்சுக்கோங்க. ஆணுடைய ஜாதகம் திருமண பேச்சு எடுத்துருவாங்க. 25 வயசில் உங்களுக்கு திருமணம் நடந்துடும்.
26, 27 குழந்தை பிறந்தோம். குரு திசை நடந்துட்டுருக்கு. குரு புத்தியில் குழந்தை கிடச்சிடும். இந்த 28 முடிஞ்சு 29 பிறக்கும் பொழுது சனி திசை ஆரம்பிக்கும். அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனையே வரும். உங்கள் ஜாதகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை, சரியா? பொருத்தம் பார்த்ததில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கோச்சார் ரீதியாக கிரகங்கள் மாறுது இல்லையா? கோச்சார் ரீதியாக கிரகங்கள் மாறும் பொழுது பிரச்சனைகள் வரும்ல. பிரச்சனை வரும் பொழுது பிரச்சனையை யார் சமாளிக்கணும்? நீங்களும் உங்கள் மனைவியும் இணைந்து சமாளிக்கணும். உதறி விட்டுட்டு போயிடக்கூடாது. இப்போ சனி திசை ஆரம்பிக்கும். கரெக்டாக 29 வயசு 30 வயசில் சனி திசை ஆரம்பிக்கும். சதய நட்சத்திரக்காரருக்கு தெரியும். சதய நட்சத்திரக்காரர் இந்த பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும், சரிங்களா? நான் இப்படி தாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என் குடும்பம் இப்படி தாங்க இருக்குது அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க, சரிங்களா? 30 வயசு ஆரம்பிச்சிச்சுன்னா சனி திசை வரும் பொழுது இந்த சனி பகவான் சந்திரனுக்கு உங்கள் ஜாதகத்தில் சந்திரனுக்கு 4ஆம் இடத்திலோ 7ஆம் இடத்திலோ 8ஆம் இடத்திலோ சந்திரனுக்கு முன்னும் பின்னும் இல்லை நடிச்ச நிலையோ இருந்தார், சந்திரனோட சேர்ந்து இருந்தார் அப்படின்லாம் இருந்தார்னா இடம் விட்டு இடம் மாறக்கூடிய ஒரு சூழல் வரும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழல் வரும். வீண் பழி உங்கள் மேலே வந்து சேரும். நீங்கள் செய்யாத தப்ப செஞ்சேன்னு சொல்லுவாங்க. இதுக்கு சித்தர்கள் ஒரு பாட்டே சொல்லியிருப்பாங்க. பாரப்பா ஜென்மம் 2 12 பாங்கான முடவன் வந்தால் சீரப்பா சில நோயப்பா அம்மை பேதி சிவசிவா சலபயமும் கொண்டவனே குடும்பத்தில் களவு போகும் வீணப்பா வெகு வேறப்பா பற்றுள்ள நாட்டை விட்டு பரதேசம் ஓட்டி வைப்பான் அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த சனி பகவான் வரும் பொழுது பிரச்சனை மேலே பிரச்சனை வேறு. எவ்வளோ அமைதியாக இருந்தாலும் கூட யாருமே உதவிக்கு வர மாட்டாங்க. இப்போ என்ன நடக்கும்? 2 குழந்தைய வச்சுட்டு அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க. கல்யாணம் ஆகி 5 வருஷம்தான் ஆகுது, 3 வருஷம்தான் ஆகுது. இடம் விட்டு இடம் மாறக்கூடிய ஒரு சூழல். கையில் பணம் நிற்கவே மாட்டேங்குது. அதுக்காகத்தான் என்ன பார்க்கறது? இந்த பொருத்தம் பார்க்கும் பொழுது முதல் பொருத்தமே தின பொருத்தம். அருள் இல்லை என்றால் அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லை என்றால் இவ்வுலகம் இல்லை. பொருள் வேணும் வாழ்க்கைக்கு. 2 குழந்தைங்க பிறந்த பிற்பாடு குழந்தைங்க படிக்க வைக்கணும். நம்ம வாடகை கொடுக்கணும் வீட்டுக்கு. சொந்த வீடு இருந்தால் கூட பரவாயில்ல, வாடகை வீடாக இருந்துச்சுன்னா அதுக்கும் வாடகை கொடுக்கணும். குழந்தைகளை படிக்க வைக்கணும். சாப்பாடு செலவு பார்க்கணும். வருமானம் எப்படி? தினப்பொருத்தம் அதுக்கு தான் பார்க்கணும். இப்போ என்னாகும் தெரியுங்களா? அந்த வாழ்க்கை துணையாக வந்தவர்கள் இவர்களை அனுசரித்து கொண்டு இப்போ இந்த திசை தான் நடக்கிறது, இப்படித்தான் இருக்கும், பரவாயில்ல பார்த்துக்கலாம், என் கணவர் நல்லவர் தான் அப்படின்னு நினச்சி அவர்களோட பயணம் செய்து கொண்டு இருந்தால் அந்த வாழ்க்கை முழுமையடையும். இல்லைன்னா பிச்சு பிடிக்கிட்டு வந்துருந்தம்மா. அதனால தான் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குதுன்னு சொன்னேன். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் தான் வாழணும்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு இதுதான் காரணம். இது உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய இருக்குது. நிறைய 12 27 நட்சத்திரத்துக்கும் இருக்குது, 12 ராசிக்கும் இருக்குது. ஒரு சில ராசிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல முறையாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. 2 குழந்தைய பிறக்கும், ஒரு 3 குழந்தைங்க பிறக்கும், திருமணம் ஆகி வைப்பாங்க. ஒரு 30 வருஷம் திருமண வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. 30 வருஷத்துக்கு அப்புறம் தன்னுடைய பசங்களுக்கு திருமணம் செய்து வைத்து பேர குழந்தை வந்தோடனே இந்த அம்மா இவரை அம்போன்னு விட்டுட்டு அப்படியே போயிடும். அப்படியே போய் மக வீட்லேயோ இருந்துக்கும். இருந்துட்டு டைவர்ஸ்லாம் ஆகாது. ஆனாலும் இவரை பார்க்காது இந்த அம்மா. அவருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறதோ, வயதான காலத்தில் தானே ஒரு ஆதரவான துணை வேணும். ஆனால் இந்த அம்மா வயசான காலத்தில் அவரை அப்படியே விட்டுட்டு, அவர் உழைப்பெல்லாம் அந்த குடும்பத்துக்காகத்தான் போட்டிருப்பார். அவருடைய வாழ்நாள் உழைப்பு முழுவதும் தன்னுடைய மனைவிக்காகவும் தன்னுடைய குழந்தைகளுடைய சந்தோஷத்துக்காகவும் அவர்களுடைய எதிர்காலத்துக்காக தான் அவர் உழைத்திருப்பார். அந்த 30 வருஷம் உழைப்பும் அதுக்காகத்தான் போட்டிருப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா என்ன பண்ணும்? அவரை அப்படியே விட்டுட்டு மக வீட்டிலையோ அல்லது மகனுடைய வீட்டிலையோ பேர குழந்தைகளை தூக்கி வச்சுக்கிட்டு நான் இங்கே தான் இருப்பேன், நான் போக மாட்டேன். அவர் எப்படி இருந்துட்டு போகிறாரு. அவர் என்ன பண்ணுவார்? ஏதோ கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படி இருந்துகிட்ருப்பார். இது ஒரு விதமான இது டைவர்ஸ்ன்னு வெளியே தெரியாமல் இருக்கிறது.
இன்னும் ஒரு சில ஜாதகங்களாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. வெளி உலகத்துக்கு அவங்க வாழ்ந்துட்டுருக்கிறதாக தெரியும். வெளி உலகத்துக்கு அவங்க திருமண வாழ்க்கையில் பந்தத்தோடு வாழ்ந்துட்டுருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளே எலியும் பூனையுமா இருப்பாங்க, கீரியும் பாம்பு மாதிரி இருப்பாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே அந்த கணவன் மனைவிங்கிற உறவுக்குள்ளேயே இருக்க மாட்டாங்க, அந்த பந்தத்துக்குள்ளேயே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சில கிரக அமைப்புகள்லாம் இருக்குது. அது எந்தெந்த கிரக அமைப்புகளுக்கு இப்படியெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கிரக அமைப்புகளோடு அடுத்தடுத்த பதிவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.